ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். அவங்க முத்துருப்ப சர்வம் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச போகிறது ஒரு அரக்கியை பற்றி. காம இச்சைன்ற ஒரு கேவலமான ஒரு ஆசைப்பட்ட ஒரு அரக்கி. ஆமாங்க, யார் அந்த அரக்கி? அந்த அரக்கியோட பேர் அபிராமி. அந்த அரக்கியோட பேர் அபிராமி. அந்த அபிராமி ஏன் அரக்கியானா? ஏன் அவங்க அரக்கின்னு சொல்கிற? ஒரு கெட்ட வார்த்தையில் சில பேர் திட்டுவாங்க. அந்த வார்த்தை கூட சொல்கிறதுக்கு தகுதியற்றவன்னு சொல்லலாம். அவளை அப்பேற்பட்ட ஒரு அரக்கின்னு தான் சொல்லுவாங்க அவளை. ஏன்னா ஏன் அந்த அறைக்கு 2018 அந்த அறைக்கு என்ன பண்ணான்னு பார்த்தோன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க. ஒரு கணவனோட நல்லா வந்திருக்க ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த அறைக்கு எங்கேன்னா அந்த அபிராமினே வச்சுக்கோங்களேன். அந்த அபிராமி என்ன பண்ணியிருக்கு, அந்த பெண்மணி ஒரு பிரியாணி பார்சல் பிரியாணி ஆர்டர் கொடுக்குற ஒருத்தர் நட்பு ஏற்படுத்திருக்கு. அடிக்கடி வீட்டில் பிரியாணிக்கு ஏன்னா அந்த நட்பே இதில் வந்து ஒரு கள்ளக்காதல் ஆயிடுச்சு. அதாவது கள்ளக்காதல். கணவனுக்கு தெரியாமல் அடிக்கடி வீட்டில் 2 பேர் வராது. வேலைக்கு போன உடனே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க தன்னுடைய உடல் இச்சையை வந்து அந்த பிரியாணி கொடுக்க அந்த டெலிவரி பாயான சுந்தரர்கிட்ட தீர்த்துக்கிறாங்க. அப்படி தீர்த்துக்கிட்டு இது வந்து என்னன்னா 2 பேரும் ஒன்றா சேரணும், இதுக்கு தடையாக இருக்குது, குழந்தைங்களும் புருஷனும் தடையாக இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த 2 குழந்தைங்களையும் விஷம் வச்சு கொண்டுட்டு தன் கணவனையும் விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க அந்த அறைக்கு. அதாவது தூக்க மாத்திரை போட்டு, விஷம்ன்ற தூக்க மாத்திரை, அந்த தூக்க மாத்திரையை போட்டு கொண்டுட்டு இப்போ அந்த எப்படியோ மாட்டிக்கிட்டாங்க போலீஸ். எஸ்கேப் பார்த்தாங்க கேரளாவுக்கு. ஆனால் எஸ்கேப் போலீஸ் அவங்கள பிடிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு இன்றைக்கி அந்த 2 பேருக்கும் பார்த்தோன்னா சாகும் வரை சிறையில் இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. சாகும் வரை சிறையில் இருக்கணும், எந்த விதமான காம்ப்ரமைஸனும் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து உடல் சரியில்லை, எனக்கு இந்த இறக்கம் காட்டுங்கன்னு சொல்லி ஜட்ஜையா காட்டலை. ஸோ அந்த அரக்கி என்கிற அந்த அபிராமிக்கும் கள்ளக்காதன் என்கிற அந்த நபர் சுந்தரருக்கும் ஆயுள் தண்டனை சாகும் வரை சிறையில் இருக்கக்கூடியதை கொடுத்துருக்காங்கன்றதை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த பிஞ்சு குழந்தை 3 உயிர்களுக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்கல. உயிருக்கு உயிர் தான் பண்ணிட்டு அரபுடைய வழி தான் வேணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பெண் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரியான வாழ்க்கை வாழாது. உங்கள் காம இச்சைகளுக்கு பல உயிர்களும் உங்களுடைய குடும்பத்தோட பேரும் தான் கெட்டு போகணும்னு சொல்லி இது மாதிரியான செயல்களை பெண்கள் ஈடுபடக்கூடாதுன்னு நான் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.